அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத சுவாசி அனந்த கோடி நமஸ்காரம். நம்மளுக்கெல்லாம் இந்த பக்தி ஒலி சேனல் பெரிய பரபரப்பான பக்தியை கொண்டு கொடுக்குறான். பரபரப்பான பக்தினா ஒவ்வொரு டாபிக்கும் அவ சொல்லும் பொழுது மக்களுக்கு பிரோஜனமான ஒரு விஷயத்த அவ மக்களை ஒரு தர்ம கைங்கரியத்துல இன்வால்வ் பண்ணி இந்த சேனல் ஓடின்னு இருக்கு. இதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்கோ. அடுத்ததாக கோலம் போடுறது. இந்த கோலத்தை பத்தி நிறைய தாய்மார்கள்லாம் நமது சேனல்ல கேள்வி கேட்டு இருக்கா, என்ன பண்றது அப்படின்னு. இந்த கோலத்துக்கு முதல் வழி என்ன அப்படின்னா, பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா நம்மம்மா சௌபாக்யாத லக்ஷ்மி பாரம்மா. அம்பாள் முதல்ல பார்க்கணும் எங்க ஆத்த. எப்படி சார் அப்படின்னா, இப்ப ஆத்துல குழந்தை பொண்ணு இருக்கா, ருது ஆகி கல்யாணத்துக்கு வந்திருக்கா. சாதாரணமா ஆத்துல வெறும் பாவாடை சட்டை போட்டுன்னு எல்லாம் வந்திருப்பா. அம்மா உன்னை இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறா அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்றா, கிட்டுக்கிட்டுன்னு தலைவாரி அதுக்கு புது ட்ரெஸ் போட்டு எல்லாம் பண்ணி ஒரு பொம்மை நிறுத்தி அந்த மாதிரி மாப்பிள்ளை பையன் சாதாரணமா லுங்கி கட்டினும் ஆத்துல ஆப்டார போட்டு வாசல நிற்பான். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து பேண்ட் ஷர்ட்டை போட்டுன்னு எல்லாம் வந்துட்டு இருக்கான். என்ன அப்படின்னா லட்சணம். அந்த லட்சணம் வருது பார்த்தேலா. அப்ப லட்சணமா இருக்கும் பொழுது இவ பாக்குறா, பையன் நல்லா நீட்டா இருக்கார், பொண்ணு நல்லா நீட்டா இருக்கா அப்படின்னு பெரியவா எல்லாம் பேசி சம்பந்தம் பண்றா இல்லையா. எப்ப இது நடந்தது? ராமாயணத்துல ராமபெருமான் சீதா பிராட்டிய பார்க்கிறார். எப்படி பார்த்தார்? கனல் பொழுதுல கண்ணால பார்த்தார் அழகை. சுவாமியா அவ எப்படி பார்த்தா? அஜானுபாவனாக ராமச்சந்திரமூர்த்தியை பார்க்கிறார். கல்யாண ராமா கோதண்ட ராமா பட்டாபி ராமா அப்படின்னு என் ராமனை சீதா பிராட்டி அப்படி பார்க்கிற அழகா. எதுக்காக செல்லவன் அப்படின்னா, இந்த லட்சணங்கள் எதுல முதல்ல நம்மாத்துக்கு லட்சணம் எங்க வருது அப்படின்னா, கோலம் போடணும். ஆத்து வாசல்ல முதல்ல கோலம் போடணும். எப்ப? அழகா போடணும். ஒவ்வொரு கோலம் ஒவ்வொரு நாளைக்கு. வாசல என்ன கோலம் போடணும், உள்ள என்ன கோலம் போடணுங்கிறது வித்தியாசங்கள் இருக்கு. வாசல்ல ஒரு பெரிய கோலமா போடுவா. கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோலம் போடுவா பாருங்க, அரிசி மாவுல தான் போடணும். இந்த அரிசி மாவுல கோலம் போடுறதுனால என்ன அப்படின்னா, காக்கா சாப்பிடும். முதல்ல எறும்புகளுக்கெல்லாம் எம்பெருமான் பரமேஸ்வரன் சாப்பாடு போடுற. எறும்பெல்லாம் அழகா உட்காந்து சாப்பிடும். அதுக்கு பாருங்க, அது சாப்பிட்டுட்டே இருக்கும், நம்ம நடந்துட்டே இருப்போம், காலால மிதிச்சிருவோம், பிராணம் போயிடும். ஆனா சுவாமி அதுக்கு அதை கொடுத்துருக்க. அதே போல காக்கா கொத்தின்னு சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த மாவை எடுத்துன்னு போய் தன்னுடைய குஞ்சுக்கு வாயில போய் ஊட்டும். இந்த கோலத்துடைய மகிமை அது. அப்ப என்ன நடக்குது? தர்ம பரிபாலனம். ஒரு ஜீவனுக்கு காலையில எழுந்தோடனே பொம்மநாட்டி கையால அன்னதானம் நடக்குது. இந்த கோலத்துடைய முதல் மகிமை. வாசல்ல நீங்க கோலம் போடும் பொழுது அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் முதல்ல சாப்பாடு போடுறா. அடுத்ததாக இந்த கோலம் ஆத்துல போட்டவன வாசல்ல ஒரு 2-3 வாட்டி திரும்பி பார்த்துட்டு வரும்போது அந்த கோலத்துல ஏதான இடர்பாடுகள் இருந்ததுன்னா அதை கரெக்ஷன் பண்ணி திருப்பி போட்டுட்டு வருவா. இவ காலையில இந்த கோலம் போடுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிடும். ஏன் அப்படின்னா அம்பாள் வரணும். இந்த கோலத்துடைய மகிமையே அதுதான். அடுத்ததாக உள்ள சுவாமி ரூமுல கோலம் போடுறோம். சில பேராத்துல நவக்கிரக கோலங்கள்லாம் இருக்கு. 7 நாளைக்கு 7 கோலம். அதுவும் ஒரு விதமா போடலாம். ஒவ்வொருத்தராத்துல ஒவ்வொருத்தருடைய சுவாமியுடைய அங்கமாக ஒரு கோலங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா, அதையும் போடலாம். ரெண்டாவதாக சுவாமி சன்னதியில கண்டிப்பா கோலம் போட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த கோலம் ரொம்ப விசேஷம். மங்களகரமான பொருட்கள்ல, மங்களகரமான விசேஷங்கள்ல முதல்ல கோலம் தான் முக்கியம். கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா
பெரிய கோலம் போட்டிருப்பா. இந்த பெரிய கோலம் தான் கல்யாணத்துல வந்து ரொம்ப விசேஷம். முதல்ல எதுக்கு அதை போடுறது அப்படின்னா, மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரக சக்தி நமக்கு கிடைக்குது, மங்களகரமான வாழ்க்கை. அதே போல வாழைமரம் வைக்கிறார், இதெல்லாம் மங்களமான பொருட்கள். இந்த கோலத்தினுடைய விதானம் என்ன, மகாபலன் என்ன, தயவு செய்து எல்லாருக்கும் சொல்றேன். ஆத்து வாசல்ல இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டிலாம் எடுத்துருங்கோ, ஸ்டிக்கரை எடுத்துருங்கோ தயவு செய்து. 2 ஏழை வாசல்ல போடுங்க. சுவாமி நாங்கெல்லாம் அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கெல்லாம் பெரிய பெரிய இதுல இருக்கோம், எங்களால முடியாது அப்படின்னா தயவு செய்து உங்காத்துக்குள்ள 4 செவுத்துக்குள்ள ஒரு சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், கீழே 2 மாவால அரிசி மாவால கோலம் போடுங்க. என்ன அப்படின்னா, மகாலட்சுமி உடனே ஆத்துக்குள்ள வந்தோடனே அந்த கோலம் போட்ட இடத்துல அம்பாள் உட்காந்துக்கிறார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு அதுல வளர்க்க வைப்பா தீபத்தை. தீபஜோதி மகாலட்சுமி, தீப தேவி துர்காதேவி, தீபமே சரஸ்வதி, 3 பேருமே அதுல இருக்கா. தீப மங்கள ஜோதி நமோ நமோ அப்படின்னு முருகப்பெருமான பாடுறார். தீப மங்கள ஜோதி நமோ நமோ. அங்க ஜோதியில யார் இருக்கா? அம்பாள் ஆனந்தமா இருக்கா. நீங்க வழக்க பார்த்தீங்கன்னா, குத்தி வழக்க பார்த்தீங்கன்னா அது என்ன ரூபம் தெரியுமா? அம்பாளுடைய ரூபம். அம்பாள் ரூபம் தான் குத்தி விளக்கு. அந்த குத்தி விளக்குல தான் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்கு. நீங்க கேரளால போலீங்கன்னா அவா குத்தி விளக்கு கேரளா விளக்கு வச்சிருப்பா. நீங்க ஆந்திரால போலீங்கன்னா அது ஒரு விளக்கா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு குத்தி விளக்கு அழகா இருக்கும். அம்பாளுடைய பாகஸ்வரூபம் அது. அப்ப அந்த அம்பாள் அந்த விளக்கு கோலத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆனந்தமான ஒரு அனுகிரகத்தை அம்பாள் பண்றாளாம். நீங்க கோலம் வாசல்ல போட்டோன்னா ஒரு தர்ம கைங்கரியம் நடக்குது பார்த்தீங்களா? நீங்க கோலம் போடாத வீடு எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவாத்துல ஏதான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும். 5 நாள் போட மாட்டா, 1 வருஷத்துக்கு போட மாட்டா. ஏன்னா அந்த தேவதை பிதிர் தேவதை டெய்லி அவாத்துக்கு வந்து ஒரு பார்த்துட்டு போகும். அந்த ஏக்கமான இந்த 1 வருஷம் இருக்குமா. தெய்வங்கள்லாம் அவளுக்கு பக்கத்துல நிற்கும். அதே போல நம்ம இடத்துல இன்னைக்கு எல்லாம் கல்யாணம் டெய்லி ஒரு கோலம் போடுறோம், சின்ன கோலம் போடுறோம். விசேஷனால கொஞ்சம் பெருசா காவிலாம் இட்டு போடுவா. காவி இடுறது எதுக்கு கோலத்துல? ஏமாமா டெய்லி இடுங்க மாட்டீங்களா, விசேஷ நாள மட்டும் இடுறா அப்படின்னா மங்களகரமான விஷயம். கோவில்ல பார்த்தீங்கன்னா செவுர பார்த்தீங்கன்னா வெள்ளையும் சிகப்பும் தான் அடிச்சிருப்பா, மீதி எந்த கலரும் இருக்காது. ஏன் அப்படின்னா கோவிலுக்கு மங்களகரமான விஷயம். அதே மாதிரி அந்த கோலத்துல அந்த காவி இடுறதுனால லட்சணம். அந்த லட்சணத்தோடு இருக்கும்பொழுது அம்பாள் சுவாமி உள்ள வராராம். நீங்க கோவில்ல போனாலும் சரி, கல்யாண மண்டபத்துக்கு போனாலும் சரி, பெரிய விழாக்கள் நடக்கிற இடத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் கோலம் போடாத இடமே கிடையாது. சுவாமி உற்சவ காலத்துல மண்டபத்துல பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு கோலம் போட்டு வச்சிருப்பா. இந்த கோலம் என்ன அப்படின்னா மகாலட்சுமியுடைய ஒரு ரூபம். அதனால்தான் வாசல்ல எடுத்தோடனே நீங்க இனிமே எல்லாரும் வாசல் நிறைய இருந்ததுன்னா வாசல்ல வந்து கோலம் போட்டு ஜீவராசிகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. நீங்க மறைமுகமான பண்ற பெரிய முதல் அன்னதானம் உங்காத்துல போகுது. யார் சாப்பிட போறா? பட்சிகள் சாப்பிடுது. குருவி, காக்கா, மற்ற பட்சிகள்லாம் சாப்பிடுது. அடுத்ததாக ஊர்ந்து இருக்கக்கூடிய மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் சாப்பிடுது. எறும்பு சாப்பிடுது, மண்புழு சாப்பிடுது. இப்படி எல்லா ஜீவனும் இந்த கோலத்துல சாப்பிட்றதுனால கிராமத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோலத்துக்கு மாவை நல்லா அழகா பளிச்சுன்னு இருப்பான். அந்த காக்கா கொத்திண்டு அந்த குட்டிக்கு போய் சாப்பாடு விட்டும் கோல மாவை காலையில. அதனால இந்த கோலத்துக்கு அவ்வளோ மகிமை. அதே மாதிரி நம்ம சிட்டியில இருக்கிறவாள்லாம் சுவாமி ரூம்ல டெய்லி கோலம் போட்டு ஆத்து வாசல்ல ஸ்டிக்கர் ஒட்ட முடியலன்னா கொஞ்சம் கோலம் போட முடியும். நிலையில கொஞ்சம் கோலமானு போட்டு வாங்கோ. நிலையில கோலம் போடலாம். 2 இழையான்னு இழைச்சிட்டு நீங்க வாசல்ல ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தா கூட இந்த நிலைய கொஞ்சம் தண்ணியை தொடச்சிட்டு அதில் போட்டீங்கன்னா நிரந்தரமா நம்ம பாத்துல மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும். இந்த கோலத்தினால பெரிய பெரிய அனுகிரகங்கள் மங்களகரமா நம்ம பாத்துக்கு தெய்வங்கள் வந்து நம்மளோட இருப்பா. அதே மாதிரி நம்ம ஆத்துக்கு உள்ள வரவாலும் பாத்துல பாரு எவ்வளவு லட்சணமா கோலம்லாம் போட்டு அழகா இருக்கு பார் அப்படின்னு சொல்லுவாளாம். எதுக்காக இதை அப்படி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா நிரந்தரமா நம்மள்ட்ட இருக்கணும். என்ன இருக்கணும்?
கலையாத கல்வியும் குறையாத வைதுவோர் கபடு வாடாத நட்பூ. அபிராமற்ற பாடுறார் பார்த்தீங்கள, எதுவுமே நம்ம அதுல குறையே இருக்கக்கூடாதுங்க, நிறைய இருக்கணும். அப்படின்னா அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் காலையில எழுந்த உடனே மகாலட்சுமி தான் சார் கொடுக்குறா. அதனால எல்லாரும் வாசல்ல கோலம் போட்டு டெய்லி விளக்கேத்தலாம், தப்பே கிடையாது. வாசல்ல டெய்லி விளக்கு ஏத்தலாம். கார்த்திகை மாசம் சில பேர் மார்கழி மாசம் காலையிலையும் கார்த்திகை மாசம் சாயந்தரமும் ஏத்துவா. நீங்க காலையிலையும் சாயங்காலமும் கிராமத்துல மத்தியில காலையிலையும் வாசல் தெளிச்சு கோலம் போடுவா, சாயந்தரமும் வாசல் தெளிச்சு கோலம் போடுவா. காலையிலையும் வாசல்ல விளக்கேத்துவா, சாயந்தரமும் விளக்கேத்துவா. எதுக்காக அப்படின்னா மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரகம், எல்லா தேவர்களுடைய அனுகிரகங்கள் மாத்துல விழத்தினால நம்ம வளர்ச்சி சுவாமியோட அனுகிரகத்தோட நம்ம பாத்துல நடக்கும். அதனால எல்லாமல்ல மகாலட்சுமியோட அனுகிரகத்தோட எல்லாரும் ஆத்துல கோலம் போட்டு எல்லாம் ஆனந்தமா கோலம் போடுறது நிறுத்தாதீங்க. சுவாமி ரூம்ல கொஞ்சமான கோலம் போடுங்கோ, நிலப்படியில கொஞ்சமான ஒரு 2 ஏழையான போட்டுட்டு வாங்கோ. அதே போல ஜீவராசிகள்லாம் நம்மளை வாழ்த்துமா. அடுத்த பிறவில நமக்கு ஒரு நல்ல பிறவி அம்பாள் கொடுப்பா. மகாராஜா வீட்டுல பிறப்போம். 7 லோகத்திலயும் இருக்கு பெரிய பெரிய இடம். நாகலோகம் இருக்கு, சர்வலோகம் இருக்கு, தேவலோகம் இருக்கு. எந்த லோகத்துல நமக்கு அந்த பட்சிகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்குதோ அன்னதாதான் சுகிலோபந்து. காலையிலேயே பொம்மநாட்டி கையால அன்னதானம் எதிராக நடக்குதுன்னா அடுப்பே பத்த வைக்காம முதல்ல அவ கையால போடுறதே அந்த மாவு கோலம் தான். கண்ணாடி மாவுலாம் வாங்கி ஜீவராசிகளை துன்புறுத்தாதீங்கோ, சாக்பீஸ்ல போடாதீங்கோ தயவு செய்து. சாக்பீஸ்ல போட்டேன்னா மகா பாவம், சுண்ணாம்பு, நாக்கு சுட்டு போயிடும் எறும்புக்கெல்லாம். அந்த பாவம் நமக்கு வேண்டாம். அதனால மாவுல கோலம் போடுங்கோ, அரிசி மாவுல அரைச்சி நல்லா கோலம் போட்டு எம்பெருமானுடைய மகாலட்சுமியை அனுகிரகம் பெறுமாறு கேட்டுக்கலையும். ரம பார்வதி பதையே அரகர மகாதேவா.